கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த கிரைஸ்ட் ரெவல்யூஷன் த மெசேஜ் 338வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். இந்த செய்தியை முழுமையாய் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்கள். அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இந்த செய்தியுடைய தலைப்பு வரதட்சணை வாங்கலாமா என்பதுதான். ஒரு சகோதரன், ஒரு கிறிஸ்தவ சகோதரன், பொதுவா ஒரு கிறிஸ்தவ சகோதரன், அது மனவாட்டியோ அது மனவாட்டி இல்லையோ, அவர் கிறிஸ்தவன் என்று சொன்னால், கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் மனைவியை தெரிந்து கொள்கிறான் என்று சொன்னால் வரதட்சணையை வாங்கலாமா என்பதுதான் இந்த செய்தி. ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து, அதே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். ஓகே, சரி, நாம் செய்தி கடந்து செல்வோம். வரதட்சணை வாங்கலாமா? நீங்கள் நீதிமொழி 31வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழி 31:10 அதிலே பாருங்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப என்ன அர்த்தம்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை, அந்த குணசாலியான பெண்ணுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா அந்த குணசாலியானுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறபடினாலே அந்த குணசாலியான ஸ்திரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவள் உயர்ந்தவளா இருக்கிறாள். முத்துக்களை பார்க்கிலும், முத்துக்கள் என்ன விலை இருக்கிறதோ அந்த முத்துனுடைய விலையை காட்டிலும் அதிக மதிப்புள்ளவள் அந்த குணசாலியான ஸ்திரீ. ஆகவே அந்த குணசாலியான ஸ்திரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த குணசாலியான ஸ்திரீக்கு நாம் செல்வங்களை கொடுத்து அந்த குணசாலியான ஸ்திரியை ஒரு சகோதரன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குணசாலியான ஸ்திரீனிடத்திலே நீங்கள் வரதட்சணை என்பதை கேட்கக்கூடாது. நீங்கள் தான் அவளுக்கு செல்வங்களை கொடுத்து அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத வாக்கியம் மறைப்பொருளாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நீதிமொழி 12:4 நீங்கள் பாருங்கள். என்ன அவளை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவகிட்ட என்ன இருக்குது, என்ன மறைந்திருக்கிறது என்பது வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா? அந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாளா? இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா? கொஞ்சம் சற்று நினைத்து பாருங்கள். இன்னைக்கு எல்லா முக்கால்வாசி ஸ்திரீகள் புருஷனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறார் என்று வேதவாக்கியம் கீழே வாசிக்கலாம். நீங்கள் பார்க்க போனால் எலும்புருக்கி தான் ஜாஸ்தி இருக்குது. ஆனா அந்த குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார், கிரீடமா இருப்பார். அந்த குணசாலியான ஸ்திரீ, அந்த குணசாலியான ஸ்திரீ கிட்ட ஏன் அவ விலையேற பெற்றவள், முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவள் ஏன் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனா அவளுடைய குணத்துல சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி அவளுக்குள் மறைந்திருக்கிறது. அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நான் சொல்லுவது அங்கே இருக்கும். ஆகவே அந்த குணசாலியான ஸ்திரீனிடத்திலே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அந்த குணசாலியான ஸ்திரீ மறைந்திருக்கிறது. அதுவே விலையேற பெற்றது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. கவனிச்சீங்களா? அப்படிப்பட்ட ஸ்திரீனிடத்திலே
நாம் வரதட்சணை கேட்கலாமா? ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்தான் என்று சொன்னால், அவளிடத்துல ஒரு ரூபா கூட வரதட்சணையே கேட்காம மொத்த செலவும் அந்த சகோதரன், அந்த குணசாலியின் பெற்றோரிடத்துல அவனே செலவு செய்து அந்த குணசாலியான ஸ்திரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேத வாக்கியம் சொல்கிறது. ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நகை வாங்கவில்லை என்றாலும் கூட அந்த பெண் குடும்பத்தாரிடத்துல பணங்களை கேட்கிறார்கள். இத்தனை லட்சம் எங்களுக்கு கொடுங்க, நான் உங்க பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே நீங்க கேட்கிறீங்க. ஆக இன்னைக்கு பணம் கொடுத்து வரதட்சணை வாங்குகிற அத்தனை பெண்களும் குணசாலியான ஸ்திரீ அல்ல என்பதை நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது. அப்போ குணசாலியான ஸ்திரீனிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவளிடத்துல சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அவளிடத்துல மறைந்திருக்கிறது. அவளிடத்துல புறம்பான அலங்கரிப்பு அவளிடத்துல இருக்கவே இருக்காது. நீங்க நீதிமொழியிலே 19:14 நீங்கள் வாசித்து போனால், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அந்த புத்தி உள்ள மனைவி யார் என்று பார்க்க போனால் அவள் தான் குணசாலியான ஸ்திரீ என்று வேத வாக்கியம் அழகாய் சொல்லுகிறது. அந்த குணசாலியான ஸ்திரீயை ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு. அப்ப நீங்க கர்த்தர் கொடுக்கிற அந்த ஈவு, அந்த மனைவி, அந்த குணசாலியான ஸ்திரீ கர்த்தரே கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அவளிடத்திலே வரதட்சணை வாங்கலாமா? கர்த்தர் கொடுக்கிற பொக்கிஷம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், புரிஞ்சுதுங்களா? அவளிடத்துல புறம்பான அலங்கரிப்பு, புறம்பான அலங்கரிப்பு இந்த உதட்டுல லிப்டிக் போடுறது, முகத்துல மேக்கப் போடுறது, புருவத்துல மை போடுறது, இப்படி ஒரு சரீரம் முழுவதும் நகைகளை அணிந்து கொள்வது, தன்னுடைய சரீரங்களை கவர்ச்சியாய் மற்றவரிடத்துல காண்பிப்பது, தன்னுடைய அழகை காண்பிப்பது, இப்படியெல்லாம் புறம்பான ஒரு அலங்கரிப்பு அந்த குணசாலியான ஸ்திரீயிடத்திலே கடுகளவு இருக்காது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கற்புள்ள நடக்கையாய் அவர் வாழ்ந்து காண்பிப்பார். அல்லேலூயா. கற்புள்ள நடக்கை அவளிடத்தில் உண்டு. அந்த குணசாலியான ஸ்திரீயிடத்திலே, அந்த குணசாலியான ஸ்திரீயை கர்த்தர் கொடுக்கிற ஈவு என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவளிடத்தில் நீங்கள் வரதட்சணை வாங்கலாமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வரதட்சணையே வாங்காமலே நீங்கள் அவளை விலை கொடுத்து நீங்கள் அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவள் உங்களுக்கு கிரீடமா இருக்கிறாள். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அவளுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கற்புள்ள நடக்கை அவளிடத்தில் இருக்கிறது. புறம்பான அலங்கரிப்பு அவளிடத்தில் இருக்காது. நீங்கள் அதே நீதிமொழியை நீங்கள் வாசிக்க போனால், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஏனக்கா அந்த மனைவியானவள் அந்த புருஷனுக்கு, அந்த சகோதரனுக்கு கிரீடமாகவும் குணசாலியான பெண்ணாகவும் அவள் இருக்கிறாள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சீரிடத்திலே வரதட்சணை இன்றைக்கு வாங்கவே கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஏனக்கா அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ எங்க இருக்கிறார்கள் என்று நமக்கே தெரியல. அப்படி நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் கண்ணுக்கு அவள் குணசாலியான ஸ்திரீயா உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் வரதட்சணையே வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஏனக்கா அந்த குணசாலியான ஸ்திரீ உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஈவு என்று வேத வாக்கியம் சொல்கிறது. மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நீதி உள்ளவளோ ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக அவள் பெறக்கூடிய மிகவும் நன்மையானது ஒன்று. தேவன் மனிதனுக்கு மனைவியை விட நன்மையான ஒன்றை கொடுக்க முடிந்திருந்தால் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். ஏவாளை விட நன்மையானதை ஒன்று கொடுத்திருந்தால், கொடுப்பது நன்மை என்று சொன்னால் கொடுத்திருப்பார். ஆனால் இல்லவே இல்லை. மனைவிதான் அந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆணுக்கு மிகவும் நன்மையானது என்று சொல்லி அந்த மனைவியை அந்த ஆதாமுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இருக்கிற அநேக ஆதாமுகளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஏன்னா அவள் மிக சிறந்தவள். ஏனெனில் தேவன் தமது பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளையே அருளுகிறார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது.
ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை அருளுகிறார் என்று சொன்னால் மனைவி மிகவும் ஒரு நன்மையா இருக்கிறபடினாலே இன்றைக்கு அநேக ஆண்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. அல்லேலூயா. இந்த உலக அழகி போட்டி என்று ஒன்று வைக்கிறார்கள் அல்லவா? அந்த உலக அழகி போட்டிகளுக்கும் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீகளுக்கும் மிக ஒரு 1000 மில்லியன் லெவல் மிக தூரமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. இந்த உலக அழகியிலே ஜெயிக்கிற அவர்கள் புகழ்ச்சி புத்தகத்திலே அவர்களுடைய பெயர்கள் வரும், டிவியில அவருடைய போட்டோக்கள் வரும், மிகவும் அநேகர் புகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகங்களே அநேக பேப்பர்ல வரும். ஆனால் அவர்களுடைய இந்த உலக அழகிலே ஜெயிக்கிற அந்த பெண்களுடைய பெயர்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. புறம்பான அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பெண்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. அல்லேலூயா. இந்த சாந்தமும் அமைதலும் பெற்றிருக்கிற அந்த ஆவி தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றதா இருக்கிறபடினாலே, அவள் குணசாலியான ஸ்திரியா இருக்கிறபடினாலே, புருஷனுக்கு அவள் கிரீடமா இருக்கிறபடினாலே அவளுடைய பெயர்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதை மறக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு சீரிடத்தில் நீங்கள் வரதட்சணை வாங்கலாமா? சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரர்களே, வரதட்சணை வாங்காமலே நீங்கள் அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் அழகி பெயர்கள் புகழ்ச்சியின் புத்தகத்திலே வரும். ஆனால் ஒரு நல்ல ஸ்திரீ, ஒரு சகோதரி பெயரோ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இனிமையுள்ளவளாய் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியினால் அலங்கரித்துக் கொள்கிறாள். இதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது பொக்கிஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குணசாலியான ஸ்திரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்றை வாசிக்கின்றேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை. முகத்தில் வர்ணம் பூசி கவர்ச்சியான கண்களை கொண்ட, முகத்திலே வர்ணம் பூசி கவர்ச்சியான கண்களை கொண்ட இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் கிறிஸ்துவ பாடலை பாடுகிறார்கள். கவர்ச்சியான கண்களை கொண்ட, முகத்திலே வர்ணம் பூசி, உதட்டிலே சாயம் பூசி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, அப்படியெல்லாம் மிகவும் வர்ணங்களை பூசி தன் முகங்களை கவர்ச்சியாய் காட்டி மிகவும் அழகாய் பாடுகிறார்கள். அழகான ஒரு மெல்லிய பாடலை கூட, அந்த பாடலை கூட கவர்ச்சியாய் பாடுகிறார்கள் இன்றைக்கு பெண்கள். சரி, முகத்தில் வர்ணம் பூசி கவர்ச்சியான கண்களை கொண்டு ஏதோ ஒரு விதமான மிருகத்தை போல் காணப்படும் ஒரு ஸ்திரியை உங்கள் மனைவியாக தெரிந்து கொள்வீர்களானால் அவள் மானிட தோற்றத்தை உருக்குலைக்கிறாள். அவள் எதையுமே சாதிக்க மாட்டாள். அவள் எல்லா நேரங்களிலும் ஓடிக்கொண்டே இருப்பாள். கிறிஸ்துவ மார்க்கம் என்பது வெளிப்புற அழகு அல்ல. அருமை தேவனுடைய அருமையான வெளியேற பெற்ற சகோதரிகளே, கிறிஸ்துவ மார்க்கம் என்பது வெளிப்புற அழகு அல்ல, உள்புற அழகு. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சிறிய குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்தால் அவளுக்கு வரதட்சணை வாங்காமலே நீங்கள் அவளுக்கு செல்வங்களை கொடுத்து அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கம் என்பது வெளிப்புற அழகல்ல, அது உள்புறத்தில் உள்ளது. சமாதானம், அமைதி, ஆவியினால் அலங்கரித்துக் கொள்ளுதல், அதுவே கர்த்தருக்கு முன்பாக வெளியேற பெற்றது பொக்கிஷமாய் உள்ளது. அதே நம் ஸ்திரீகளும் மனிதரிலும் யாராயிருந்தாலும் காண விரும்புகிறோம். அல்லேலூயா. எப்போ? இப்பொழுது யாராயிருந்தாலும் நாம் அதை காண விரும்புகிறோம். ஆகவே தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, இந்த குணசாலியான ஸ்திரீ ஒருத்தி காணப்பட்டால் அவள் மிகவும் வெளியேற பெற்ற சகோதரியாய் அவள் காணப்படுகிறாள். அவளிடத்தில் சாந்தமான, அமைதியான, சமாதானமான ஒரு குணசாலி கூட இருக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு ஸ்திரியாய் நடக்கையிலே, பேச்சிலே, பார்வையிலே, செவியிலே, அவருடைய அலங்கரிப்பிலே, எல்லா விதத்திலும் தேவனுடைய பார்வையிலே அவள் ஒசந்து இருக்கிறாள். அல்லேலூயா. அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறார்.
ஆகவே இப்படிப்பட்ட விலையேற பெற்ற சகோதரிகள் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்து அவளுக்கு நீங்கள் வரதட்சணை வாங்காமல் நீங்கள் பணங்களை கொடுத்து உங்களுடைய மொத்த செலவுகளை திருமணம் செய்து அவளை பெற்றுக்கொள்வதுதான் சரியானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே குணசாலியான ஸ்திரீ யார் என்று கண்டுபிடித்து அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தவளாய் இருக்கிறபடினாலே அவளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.